மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நமக்கு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. ஸோ எந்த சோர்ஸ் படிக்கிறது, நிறைய சோர்சஸ் இருக்கு, எந்த சோர்ஸை ஃபாலோ பண்றது, ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஐடியாவே அவங்க கிட்ட இல்லை. மார்க் எதுல குறையுது அப்படின்னா இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷ்ல வந்து மார்க்கை பூஸ்டப் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு இங்கிலீஷ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த தப்ப நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பண்றீங்க, அதே தான் இந்த ஆஸ்பிரண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கைட்லியோட கோட் பற்றியுமே தெரியும், கோட்ல இருக்கக்கூடிய பேட்சஸ் பற்றியுமே தெரியும். இப்போ நம்ம இந்த கோட்ல வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம், என்ன அப்படின்னா எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எதுக்காக பண்ணுவோம்? ஸோ உங்கள் மெடிக்கல் டேர்ம் அது. ஸோ உங்களை பற்றி, உங்கள் பாடி கண்டிஷன்ஸ் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஏன் நம்ம வந்து அந்த நேம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ ஆஸ்பிரண்ட்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்லேருந்து இப்போ வர அவங்களோட எல்லாத்தையுமே நாம் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து எம்ஆர்ஐ அப்படின்னு நம்ம நேம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போது வாட் இஸ் மென் பை எம்ஆர்ஐ? ஃபர்ஸ்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸ் இன் த சென்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில். ஸோ என்னென்ன எதெல்லாம் வந்து எனக்கு வந்து மிஸ்டேக்காக தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸ், ரோட் பிளாக்ஸ், ஐடியேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோட் பிளாக்ஸ், நெக்ஸ்ட் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐடியேஷன்ஸ். அந்த ஆஸ்பிரண்ட் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரோட் பிளாக்ஸ் என்னது, அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் மென்டார் சைட்ல இருந்து, கோட் சைட்ல இருந்து நம்ம என்ன ஐடியேஷன்ஸ், என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அதுதான் இந்த எம்ஆர்ஐ அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஆஸ்பிரண்ட் கிட்ட என்ன மிஸ்டேக்கா பார்த்தேன் அப்படின்னா, இனிஷியலி அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 4 இயர்ஸ் அவங்களால கன்சிஸ்டன்ட்டோட படிக்க முடியல, நிறைய ரீசன்ஸ்னால அவங்களால படிக்க முடியல. ஸோ நான் அவங்க கிட்ட என்ன மிஸ்டேக்காக பார்த்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு ஐடியாவே இல்லை. அதே மாதிரி மெயின்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் குவான்ஸ்ல அதுவுமே அவங்க வந்து வெல் வேர்ஸ்டா இல்லை. ஸோ இங்கிலீஷுமே அவங்க வந்து லேக் ஆகுறாங்க, அதே மாதிரி மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸுமே லேக் ஆகுறாங்க. ஆல்சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அவங்க கிட்ட இல்லை. பேங்க் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஸ்பீடும் அக்யூரசியும் நமக்கு எக்ஸாம்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அவங்க கிட்ட இல்லாததை நான் ஒரு மிஸ்டேக்கா ஃபைன் பண்ணேன். எஸ்பெஷலி எதுல அக்யூரசி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அக்யூரசி மிஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்றதுக்கான ஹேபிட் இல்லை அப்படின்றத நான் வந்து ஃபைன் பண்ணேன். நமக்கு எடிட்டோரியல் அண்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரிப்பரேஷனில் அப்படின்றது எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து மார்க்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டும். அந்த தப்பு தான் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதே தான் இந்த ஆஸ்பிரண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு மிஸ்டேக்காக நான் ஃபைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களால கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ 4 இயர்ஸ் படிச்சிருக்காங்க, ஆனால் கன்சிஸ்டன்ட்டாக அவங்க வந்து 4 இயர்ஸ் படிக்கல. அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு வரல அப்படின்னோடனே லேக் ஆகுறாங்க அப்படின்னோடனே அவங்க அது படிக்கிறதையே குறைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நான் மிஸ்டேக்காக ஃபைன் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஒன்லி ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட்டே பண்ணியிருக்காங்க. அவங்கன்னு கிடையாது, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் அதுதான். ஒன்லி ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே மார்க் எடுத்து ப்ரிலிம்ஸ் லெவல் சம்ஸே சால்வ் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னா நம்ம மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து 20 days 15 days தான் கேப் இருக்கும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து 20 days 15 days தான் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்துடும். அந்த 15 to 20 daysல உங்களால மெயின்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த தப்ப நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பண்றீங்க, அதே தான் இந்த ஆஸ்பிரண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு மிஸ்டேக்கா நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஆல்சோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நமக்கு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. ஸோ எந்த சோர்ஸ் படிக்கிறது, நிறைய சோர்சஸ் இருக்கு, எந்த சோர்ஸை ஃபாலோ பண்றது, ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஐடியாவே அவங்க கிட்ட இல்லை. ஸோ அதை வந்து நான் ஒரு மிஸ்டேக்கா ஃபைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ரோட் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர் அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளோ பேர்டன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துமே அவங்க 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னுமே அவங்க வந்து குவிட் பண்ணாம எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டே
இருக்காங்க. ஹோம் மேக்கரா இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவு டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல எக்ஸாம்க்கு அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஆப்வியஸா வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றது தான். ஆனா ஹோம் மேக்கரா இருக்காங்க, மேரிட் உமன், ஹவுஸ் ஒய்ஃபு, கிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸையுமே அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்களோட அகாடமிக் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க இன்னுமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். இவங்கன்னு கிடையாது, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அப்படிதான் படிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் ஹோம் மேக்கர் அப்படின்னு. ஸோ ஒரு 2 இயர் ஓல்டு கிட்ட வச்சுட்டு ஒரு அம்மானால படிக்க முடியுமா அப்படின்னா இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியுமே அவங்க அந்த அவங்களோட ட்ரீம் ஜாபான பேங்கர் ஆகிற அந்த அந்த ட்ரீமை வந்து குவிட் பண்ணவே இல்லை. இன்னுமே படிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ், இந்த ரோட் பிளாக்ஸை பார்த்துட்டு என்ன ஐடியேஷன்ஸ், என்ன சொல்யூஷன்ஸ் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கோட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கே இந்த மென்டார்ஷிப் தான். ஸோ 1-to-1 மென்டார் கால் வந்து இருக்கும். அவங்கள வந்து க்ளோஸா மானிட்டர் பண்ண, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல, இல்ல ஒரு ஒரு சம் வந்து புரியல, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, இல்ல டிமோட்டிவேட்டடா இருக்காங்க, அவங்களால படிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு மென்டார் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் கோட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அந்த மென்டார் கைடன்ஸ், மென்டார்ஷிப் வந்து இருக்கு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்கள கோட் ஷெட்யூல், இப்போ கோட்லேயே வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு, பிகினர்ஸ் பேட்ச் இருக்கு. ஸோ அதுக்கான ஷெட்யூல் அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டெய்லி அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு மென்டார் கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க பண்ணல அப்படின்னா மென்டார் வந்து அதை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து கோட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே. அவங்க குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து ரொம்பவே வெல் வெர்ஸ்டா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மார்க் எதுல குறையுது அப்படின்னா இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷ்ல வந்து மார்க்கை பூஸ்டப் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு இங்கிலீஷ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்சோ வந்து எடிட்டோரியல் டெய்லி அட்லீஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் வந்து படிக்கணும். இது வந்து மேண்டேட்ரியாவே எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் கோட்ல வந்து இது நாங்கள் மேண்டேட்ரியா வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து டெய்லி அட்லீஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் வெக்காபுலரி, அதில் வரக்கூடிய வெக்காபுலரி வந்து அவங்க நோட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கு, சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் மென்டாஸ், கோட்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மென்டாஸ் கிட்ட அவங்க எப்பனாலும் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த எடிட்டோரியல் வெக்காபுலரி படிக்கிறத வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் தாண்டி எல்லா சப்ஜெக்ட்டுமே டாபிக் வைஸ் டெஸ்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல. ஏன் அப்படின்னா இந்த டைம்ல எக்ஸாம்ஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ இதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம். ஸோ நம்ம எதுலலாம் லேக் ஆகுறோமோ அந்த டாபிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து எடுக்கணும். இது எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்டஸ்லாம் எடுக்கணும், எங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அகெயின் வந்து இந்த ஷெட்யூல் வந்து அவங்கள ஒரு 1 மந்த் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் 1 மந்த் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ அதிகமா இருக்கு, ஸோ அதை பொறுத்து இதே ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை இதை விட கம்மியாக கொடுத்தா போதுமா, இல்லை இதில் இன்னும் அடிஷன் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஆஃப்டர் 1 மந்த் அவங்களுக்கு அகெயின் ஒரு ஷெட்யூல் வந்து கொடுப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பீட் டெஸ்ட். இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கே அப்பியர் ஆகுறோம் அப்படின்னா 80 கொஸ்டின்ஸுக்கு 70 மேல நம்ம போட்டாதான் நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம்னு அர்த்தம். அந்த ஸ்பீட் டெஸ்ட், ஸ்பீட் ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி டாபிக் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எல்லாமே அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ், இந்த ஜேர்னி ஃபுல்லாக அவங்க ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் ஃபுல்லாக அவங்க என்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கொஸ்டின் ஏன் தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு மென்டார் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸை எந்த செக்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த செக்ஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிக்ஸு இதெல்லாமே சொல்கிறதுக்காக ஒரு மென்டார் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ ஒன்லி வந்து ப்ரிலிம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.